இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளுக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எது கர்த்தருக்கு பிரியம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த 6வது நாளிலே எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். உற்சாகமாய் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, மேற்கண்ட வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இவ்வளவுதான் கட்டாயம் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆயினும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியம் வைக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். நீ இவ்வளவு கண்டிப்பா எனக்கு கொண்டு வந்துடணும், இத்தனை ஆடு கொண்டு வந்துடணும், இத்தனை கோழி எனக்கு கொண்டு வந்துடணும், அப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் மட்டத்துல கேட்கிறதே கிடையாது. எனக்கு இத்தனை பலிகளை நீ செலுத்தணும், அப்படிதான் அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஆண்டவர். இல்ல, எனக்கு இவ்வளவு ரூபாய் நீ கட்டாயம் காணிக்க வச்சிருக்கணும், அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறோம் அல்ல. ஆனால் ஆண்டோடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது. நம்ம உற்சாகமா அப்படி கொடுக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீட்டுல எவ்வளவு திங்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம்ல, எவ்வளவு ஆசையா வாங்குறோம். ஒவ்வொரு பொருட்களையும் அதுவும் லேடிஸை பார்த்தா புது புது பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஷாப்பிங் போகும்போது புதுசா வாங்கி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம்ல. ஏன் வீட்டுல எல்லாம் அலங்கார பொருட்களில் ஆனாலும் சரி, கிச்சன்ல ஆனாலும் சரி, எல்லாத்திலையும் புதுசா அப்பப்போ வர்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அதான் இப்போ காசை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். என்ன, ஆன்லைன்ல வாங்கிடுவோம், இல்லை டைரக்டா நம்ம போய் கடைகளில் போய் வாங்கினாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம பணத்தை பத்தி நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா. பாருங்க, இன்னைக்கு நீங்க கடைக்காரனுக்கு எவ்வளவோ திங்ஸ் வாங்குறீங்களா, அவருடைய பிரியம் நம்ம இருக்கணும்னு சொல்லி வாங்குறீங்களா? இல்லையே. அவர் நம்மள மாதிரி 1000 கஷ்டமா அவங்களுக்கு வருவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க உற்சாகமாய் கொடுத்தா நான் உன் மேல பிரியமா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றார். ஆண்டவருக்கு கொடுக்கிற நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம்ல, எவ்வளவு நேரம் திங்க் பண்ணி, நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு டொனேஷன் ஏதாவது கேட்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவோ திங்க் பண்றோம். ஆமா, எனக்கு அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, அப்படியெல்லாம் யோசித்து சொல்லுவோம். கடைசியில் என்ன சொல்லுவோம்? சரி, ஒரு 1 or 2 days கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்வளவோ கணக்கு பாக்குறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாய். நீ கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை, நீ எனக்கு இவ்வளவு செய்யணும்னு ஆண்டவர் கேட்கல. ஆனா நீ உற்சாகமா எனக்குன்னு கொடுத்தேன்னு சொன்னா நான் உன் பேர்ல பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி பவுல் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்க, அந்த சபையார் ரொம்ப செல்வ செழிப்பிலே வாழ்ந்த மக்கதோனியா சபை கிடையாது. மிகுந்த உபத்திரவமான ஒரு சபை. பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் அனுபவிக்கிற ஒரு சபைதான். ரொம்ப தரித்திரம், கொடிய தரித்திரமுடையவர்களாக காணப்பட்ட அந்த சமயத்திலும் கூட மிகுந்த உற்சாகமாய், மிகுந்த உதாரத்துவமாய் காணிக்கை கொடுத்தார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். அவர் இன்னும் சொல்றார், அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். இன்னைக்கு நம்ம திராணிக்கு தக்க நம்ம கொடுக்கிறோமா? அப்படியே கொடுக்கலையே, திராணிக்கு மிஞ்சி நம்ம எங்க இருந்து கொடுக்க போறோம்ல? நம்ம திராணிக்கு தக்கதா நம்ம ஒருவேளை ஒரு 50,000 சம்பளம் வாங்கலாம், 80,000 சம்பளம் வாங்கலாம், 1 லட்சம் வாங்கலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறோமா? இல்லையே. ஆனா அந்த சபையார் எப்படி கொடுத்தாங்க? தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க, திராணிக்கு தகுந்தபடியும் கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சியும் என்ன செய்தாங்க? கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்துல பவுல் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டோடைய ஊழியங்கள் நம்ம சொல்றோம், உலகம் எங்கும் பரவணும்ப்பா, இப்படி ஊழியம் அங்க பரவணும், இங்க பரவணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம், ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனா அதுக்காக நம்ம மனமு கொடுத்தால்தான் அந்த ஊழியங்கள் எங்கெங்கே சென்று அடைய முடியுமோ, பரவ முடியுமோ, அப்படியெல்லாம் சென்று பரவ முடியும் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உற்சாகமாய் நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும்.
பாருங்க, இன்னும் மார்க் 12ஆம் அதிகாரம் 41-42 வசனத்துல வாசிக்கின்றோம். தேவாலயத்திலே அந்த காணிக்கை போடுகிற பெட்டி பக்கத்துல போய் ஏசப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி ஏசப்பா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் வந்து காணிக்கை போடுறாங்க. ஏசப்பா எல்லாருடைய காணிக்கையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய ஐஸ்வர்யவான்கள் அப்படியே கை நிறைய தன்னுடைய பணத்தை கொண்டு வந்து அப்படியே காணிக்கை பெட்டியில கொட்டுறாங்க. அதையும் ஏசப்பா பாக்குறாங்க. அதே சமயத்துல ஒரு ஏழை விதவையான ஒரு பெண், ஒரு ஸ்திரீ தனக்கு ஒரு 2 காசை மட்டும் அந்த பெட்டியில போட்டு போறாங்க. அதையும் ஏசப்பா பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இவள் பாருங்க, இவள் தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்ததையும் என்ன செய்யட்டா போட்டுட்டா. அவட்ட இருந்ததே அந்த 2 காசு தான். அவளை அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னா கூட அவள்கிட்ட காசு கிடையாது. ஆனா அவ அதெல்லாம் பற்றி என்ன செய்யல, யோசிக்கல. தன்னுடைய ஜீவனத்துக்கு என்று வைத்திருந்த அந்த காசையும் கூட அந்த ஸ்திரீ என்ன செய்யட்டா, காணிக்கப்பட்டியில போட்டுட்டா. அப்ப அவளுடைய காணிக்கையை தான் ஆண்டவர் பெரிதாக நினைத்தார். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த காணிக்கையின் மேல், அந்த மனிதர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கின்றார். பாருங்க, அந்த தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த அந்த 2 காசு கூட அந்த ஸ்திரீ என்ன செய்யட்டா, போட்டுட்டால. அவளுக்கு அடுத்த குறித்து ஒரு கவலை இல்லை. நான் நாளைக்கு என்ன வாங்குவேன், அடுத்த நிமிஷம் என்ன பொருளை வாங்குவேன், என்ன சாப்பிடுவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் கூட அவளிடத்திலே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய திருச்சபைகளில் இருந்து செய்யப்படுகின்ற ஊழியங்கள் எல்லா இடங்களிலும், இன்னும் மீடியா மூலமாக, இனி எத்தனையோ காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய செய்திகள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? அதற்கு நாம் செய்த பணி என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறதா? இன்னைக்கு நான் எப்படி ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்? என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் கரெக்டா செய்யணும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் செம்மையாய் நடப்பதற்கு நான் என்னென்ன காரியங்கள் எல்லாமோ நான் வாங்குறேன், பொருட்கள் எல்லாம் வாங்குறேன், எனக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்குறேனே. ஆண்டவருடைய ஊழியம் விஸ்தாரமாய் பெருகுவதற்கு நான் என்னுடைய உற்சாகமா என்னுடைய காணிக்கையினாலே நான் ஊழியங்களை தாங்குகிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள், மூளை முடுக்குகள் எல்லாம் இந்த உலகத்திலே பரவ வேண்டும் என்று சொன்னால், என் மூலமாக பரவ வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நான் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் நான் காணிக்கையை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல, நிறைய கொடுக்கிறவனிடத்துல நான் பிரியமா இருப்பேன் ஆண்டவர் சொல்லல. நீ உற்சாகமாய் மனமு வந்து நீ செய்யற காரியத்துல நான் ஆண்டவர் பிரியமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தீர்மானத்தை நாம் எடுப்போமா? அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி. உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக, எங்களால் எந்த காரியங்களை நாங்கள் உம்முடைய ஊழியங்கள் பரவுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு மக்கதோனியா மக்கள் ஆண்டவரே தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அப்பா உம்முடைய ஊழியங்கள் பெருகுவதற்கு உதவி செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வேத வசனங்கள் உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஆண்டவரே அப்பா பரவுவதற்கு, எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு, பண உதவிகள் செய்வதற்கு நாங்கள் தயங்காதபடி ஆண்டவரை எங்களுடைய இருதயங்களை கர்த்தனை பக்குவப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் ஆண்டவரை உடைய ஊழியங்களை செய்கிற மக்களை நாங்கள் தாங்குவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போறதற்காக நன்றி. உடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம்ப்பா. உடைய பிரியத்தை நாங்கள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.